ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு கும்பகோணம் சவரிஸ். நாம் இன்றைக்கி நம்மளோட சேனலில் ரொம்பவே ஈஸியான டேஸ்டியான ரொம்ப மாதங்கள் வண்டு வராமல் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிற மாதிரி சாம்பார் பவுடர் எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். இதில் சின்ன சின்ன டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் எல்லாம் சொல்லியிருக்கேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். இந்த பொடியை போட்டு சாம்பார் பண்ணும்போது ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். இந்த சாம்பார் பொடி பண்ணுறதுக்கு என்னென்ன சாமான் தேவை அப்படிங்கிறது சொல்லியிருக்கேன். எவ்வளவு தேவை அப்படிங்கிறது வீடியோவோட கடைசியில் சொல்கிறேன். மிளகாய், மல்லி, துவரம்பருப்பு, கடலைப்பருப்பு, வெந்தயம், மிளகு, ஜீரகம், விரலி மஞ்சள். இப்போ இது பண்ணுறதுக்கு முதல்ல ஒரு கடாயை சூடு பண்ணிட்டுருக்கேன். இதில் விரலி மஞ்சளை இந்த மாதிரி இடிச்சிட்டு நம்ம லைட்டாக வறுத்துக்க போகிறோம். ரொம்ப வறுக்க வேண்டாம், லைட்டாக சூடாகிற அளவுக்கு வறுத்துண்டா போகிறோம். வறுத்து எதுக்கு போடுறோம் அப்படின்னா ரொம்ப நாளைக்கு வண்டு வராமல் இருக்கும். நம்ம வறுத்துட்டு வெயிலில் வச்சு அரைச்சின்னு வந்தோம் அப்படின்னா ரொம்ப நாளைக்கு இதை ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ வறுப்பட்டு எடுத்து இதை வேறு பாத்திரத்துக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறேன். அடுத்ததாக மிளகை வறுக்க போகிறேன். மிளகு எல்லாருக்குமே தெரியும், ரொம்ப உடம்புக்கு ரொம்ப நல்லது. அதையும் நம்ம சாம்பார் பவுடரில் சேர்த்துக்கிறதுனால இந்த பொடி ரொம்ப வாசனையாகவும் ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும். மிளகையும் அந்த மாதிரி லைட்டாக வறுத்துண்டா போகிறோம். கை பொறுக்கிற சூட்டுக்கு வறுத்துண்டா போகிறோம். இந்த பொடியை நம்ம சாம்பாருக்கு மட்டும் இல்லாமல் நம்ம உருளைக்கிழங்கு கறி, கத்திரிக்காய் கறி இந்த மாதிரிலாம் போடும்போது காரப்பொடிக்கு பதிலாக இந்த சாம்பார் பொடியே போட்டு கூட பண்ணலாம். ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். நான் வத்த குழம்புக்குன்னு தனியாக பண்ண மாட்டேன். இந்த பொடியே நான் வத்த குழம்புக்கும் யூஸ் பண்ணிப்பேன். ஏன்னா இதில் எல்லா சாமான்களும் செய்கிறதுனால. அடுத்தது வெந்தயத்தை வறுத்துக்க போகிறோம். எல்லாருக்குமே தெரியும், வெந்தயத்தில் கசப்புத்தன்மை இருக்குது. கசப்புத்தன்மை நம்ம ரொம்பவே சாப்பாட்டில் கம்மியாக சேர்த்துப்போம். இப்போ இது மாதிரி சாம்பார் பவுடரில் வெந்தயம் போடுறதுனால உடம்புக்கும் ரொம்ப நல்லது. கசப்புத்தன்மை நம்ம உடம்புல சேரும். வெந்தயம் வறுப்பட தான் ரொம்ப லேட் ஆகும். வெந்தயத்தை நம்ம கோல்டன் ப்ரௌன் கலருக்கு வறுத்துக்கணும். வறுப்பட்டு எடுத்து இதை வேறு பாத்திரத்துக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறேன். அடுத்ததாக கடலைப்பருப்பு. கடலைப்பருப்பு போடும்போது இந்த பருப்பெல்லாம் போடும்போது கொஞ்சம் குழம்பு கெட்டித்தன்மைப்படும். லாஸ்ட்டில் நம்ம அரிசி மாவு கரைச்சி விட வேண்டிய அவசியம் இருக்காது. அடுத்ததாக துவரம்பருப்பு. இதையும் நம்ம கை பொறுக்கிற சூடு வறுத்துண்டா போகிறோம். லைட்டாக வறுத்துண்டா போகிறோம். எல்லாமே ரொம்ப செவக்க வறுக்கணுங்கிற அவசியம் இல்லை. இந்த அளவுக்கு வறுத்துண்டா போகிறோம். இதையும் நான் வேறு பாத்திரத்துக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறேன். அடுத்ததாக தனியா. இதுதான் சாம்பார் பொடியோட ரொம்ப மெயின் இன்க்ரீடியண்ட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். இதையும் நம்ம லைட்டாக வறுத்துக்கலாம். லைட்டாக வறுத்து வேறு பாத்திரத்துக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலாம். நான் எல்லாத்தையுமே மில்லில் கொடுத்து தான் அரைக்க போகிறேன். இப்போ சொல்லக்கூடிய அளவு நான் 1 கிலோ மிளகாய்க்கான அளவு. இதில் நீங்கள் பாதியாக கம்மி பண்ணி போட்டுக்கலாம். உங்களோட மிளகாவோட அளவை வச்சு தான் மீதி சாமான்களோட அளவும் இருக்கும். நான் இப்போ எல்லாத்தையுமே வறுத்தாச்சு. இப்போ இது என்ன பண்ண போகிறேன்னா, இந்த ஜீரகத்தை மட்டும் வறுக்க போகிறது கிடையாது. இந்த வறுத்த சாமான்களோட மேலே போட்டுட்டு இதுக்கு மேலே நான் மிளகாவை வறுத்து போட போகிறேன். அப்போ அந்த சூடே ஜீரகத்துக்கு போகிறோம். ஜீரகத்தை வறுத்து போட்டோம் அப்படின்னா சாம்பார் பவுடர் ஒரு மாதிரி மருந்து வாசனை வரும். அதனால் வறுக்க வேண்டாம். இப்போ மிளகாவை வறுத்துக்கிறோம். மிளகாவும் அதுமாரி லைட்டாக வறுப்பட்டால் போகிறோம். இந்த மாதிரி லைட்டாக வறுத்தா போகிறோம். இப்போது எல்லாத்தையும் வறுத்துண்டாச்சு. இது எல்லாத்தையும் மில்லுக்கு கொண்டு போய் அரைச்சி எடுத்துன்னு வர போகிறேன். இது மிளகாய், மல்லி, இந்த மேல் சாமான் எல்லாத்தையுமே ஒன்றா தான் போட்டு அரைக்க போகிறேன். தனித்தனியாக வறுத்து வச்சுருக்கேன். ஏன்னா எனக்கு பாத்திரம் போடல, அதனால் நான் இது எல்லாத்தையும் ஒன்றா தான் போட்டு அரைக்க போகிறேன். மில்லுக்கு எடுத்துன்னு போய் அரைச்சின்னு வந்ததுக்கப்புறமா எப்படி இருக்குது அப்படிங்கிறது காமிக்கிறேன். இப்போ உங்களுக்கு மில்லில் அரைக்க முடியாது அப்படிங்கிறவங்க மிக்சிலேயே கூட கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு அரைச்சிக்கலாம். இப்போ நான் அரைச்சின்னு வந்தாச்சு. இந்த பொடி நான் சாம்பாருக்கு மட்டும் இல்லாமல் வத்த குழம்புக்கும் இதே பொடி தான் யூஸ் பண்ணுவேன். கறி, ஏதாவது உருளைக்கிழங்கு கறி, கத்திரிக்காய் கறி, இதுக்கெல்லாம் கூட நான் இந்த பொடி தான் யூஸ் பண்ணுவேன். காரப்பொடி நான் யூஸ் பண்ண மாட்டேன். ஏன்னா காரப்பொடி ரொம்ப காரம் இருக்கும், வயிற்றுக்கு ரொம்ப கெடுதல். அதனால நான் சாம்பார் பொடியே யூஸ் பண்ணுவேன். ஏன்னா இதில் எல்லா சாமான் சேர்ந்துருக்கிறதுனால. இப்போது இதை நான் அப்படியே டப்பாவில் எடுத்து வைக்க மாட்டேன். இதை ஒரு தடவை சலிச்சிட்டு தான் உள்ளே வைப்பேன். ஏன்னா நம்ம மில்லில் கொடுத்து அரைக்கிறதுனால அதில் சின்ன சின்ன இரும்பு துகள்கள், கப்பி அதெல்லாம் இருக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. அதனால் நான் எல்லா பவுடரையும் சலிச்சிட்டு தான் நான் டப்பாவில் ஸ்டோர் பண்ணி வைப்பேன்.
உங்களுக்கு நான் சலிச்சிட்டு காமிக்கிறேன் பாருங்கள். அதில் கொஞ்சமாக கப்பி இருக்கும், ரொம்ப இருக்காது. அட்லீஸ்ட் ஒரு ஸ்பூன் அந்த மாதிரி ஒவ்வொரு தடவையும் சலிக்கும் போது வரும். நீங்கள் அதை வந்து நீங்கள் தூக்கி போட்டுடலாம், யூஸ் பண்ண வேண்டாம். ஏன்னா அதில் என்ன இருக்குமோ தெரியாது, அதனால் அதை தூக்கி போட்டுடலாம். அதோடு இல்லாமல் இன்னொரு டிப்ஸு சொல்கிறேன். நீங்கள் மிஷினில் கொண்டு போய் அரைக்கும் போது எல்லாத்தையும் அரைச்சி எடுத்துகிட்டு மிஷின்லேருந்து லாஸ்ட்டாக கொஞ்சோண்டு ஒரு 1/2 கிலோ அரிசி போட்டு அரைச்சினிங்க அப்படின்னா மிஷினில் இருக்கிற மீதி பவுடரும் வந்துடும். இப்போது இதை சலிச்சிட்டு இந்த மாதிரி ஒரு டப்பாவில் போட்டு வச்சுட்டுருக்கேன். இதை எப்படி நம்ம வந்து ஸ்டோர் பண்ணினா அது வந்து மாதக்கணக்கில் வண்டு வராமல் நம்ம வச்சுக்கலாம் அப்படிங்கிறது பார்க்கலாம். இந்த மாதிரி ஒரு எவர்சிலர் டப்பாலையோ இல்லை ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டுட்டு டப்பா மேலே ஒரு நியூஸ் பேப்பரை போட்டு மூடியை டைட்டாக மூடி வச்சிடணும். அப்போ வந்து இன்னுமே சேஃபாக இருக்கும் இந்த பொடி. இதை வந்து நம்ம வந்து ஒரு கபோர்டில் தண்ணி படாத இடத்துல வச்சோம் அப்படின்னா நம்ம வந்து அரைச்சின்னு வந்த உடனே ஃபஸ்ட்டு ஸ்பூன் யூஸ் பண்ணுறோம் இல்லையா, அதே அரோமா நம்மளுக்கு காலியாகும்போது கடைசி ஸ்பூன் யூஸ் பண்ணுற வரைக்கும் அந்த அரோமா அப்படியே இருக்கும். இதை வந்து எப்போ வேணுமோ அப்போ ஒரு சின்ன டப்பாவில் எடுத்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், இதை அப்படியே எடுத்து வச்சிட வேண்டியது தான். இப்போது நம்ம தினப்படி யூஸ் பண்ணுறதுக்கு இது மாதிரி ஒரு சின்ன டப்பாவில் ஒரு ஸ்பூன் போட்டு நம்ம வச்சுக்கலாம். இதை வந்து தினப்படி யூஸ் பண்ணுறதுக்கு. ஏன்னா எதுக்காக நான் சின்ன டப்பாவில் எடுத்து வச்சுருக்கேன் அப்படின்னா நம்ம வந்து சமையல் பண்ணிட்டு இருக்கும்போது எடுத்து யூஸ் பண்ணுவோம், ஈரக்கையோடு தொடும்போது பொடி வீணாக போயிடும். அதனால் ஒரு சின்ன டப்பாவில் வச்சுன்னு யூஸ் பண்ணிக்கலாம். இந்த பவுடரை போட்டு நீங்கள் வீட்டில் சாம்பார் பண்ணி பாருங்கள், ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். அதோடு மட்டும் இல்லாமல் இது வந்து எங்கள் அம்மா எனக்கு சொல்லி கொடுத்தது, ரொம்ப பழைய மெத்தடும் கூட இது. இந்த மெத்தடில் நீங்கள் செஞ்சு பாருங்கள், ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். உங்களுக்கு மில்லில் போய் அரைக்க முடியாது அப்படின்னா நீங்கள் மிக்சிலேயே கூட போட்டு அரைச்சிக்கலாம். நான் இப்போ சொல்லியிருக்கிற அளவு வந்து 1 கிலோ மிளகாவுக்கான அளவு. உங்களுக்கு எல்லா சாமான்களோட அளவும் நான் வந்து வீடியோவோட கடைசியிலையும் கொடுக்குறேன், டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லேயும் கொடுக்குறேன். இதை வந்து எங்கள் அம்மா வந்து எனக்கு சொல்லி கொடுத்தது, பாரம்பரியமாக வரக்கூடிய மெத்தட் இது. நம்ம லைட்டாக வறுத்துட்டு வெயிலில் வச்சு அரைக்கும் போது ரொம்ப நாளைக்கு இது வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். அந்த அரோமா கொஞ்சம் கூட கம்மி ஆகாது. நீங்கள் இதை வந்து உங்கள் வீட்லேயும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்தது அப்படிங்கிறத எங்களுக்கு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவை உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் கூடயும் ரிலேட்டிவ்ஸ் கூடயும் ஷேர் பண்ணிக்கோங்க. அதோடு மட்டும் இல்லாமல் மறக்காமல் நம்மளோட கும்பகோணம் சேவரிஸை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த சாம்பார் பொடி செய்யறதுக்கு தேவையான சாமான்களோட அளவு எவ்வளவு அப்படிங்கிறது இப்போ பார்க்கலாம். நான் சொல்ல போகிறது 1 கிலோ மிளகாக்கான அளவு. மிளகா 1 கிலோ, தனியா 2 கிலோ, துவரம்பருப்பு 400 கிராம், கடலைப்பருப்பு 200 கிராம், மிளகு 200 கிராம், ஜீரகம் 100 கிராம், வெந்தயம் 1/2 கிலோ, மஞ்சள் 200 கிராம். இந்த அளவு சாமான்களை போட்டு உங்கள் வீட்லேயும் இந்த சாம்பார் பொடி ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்தது அப்படிங்கிறத எங்களுக்கு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. பழமையை புகுத்துவோம், பாரம்பரியத்தை காப்போம், ஆரோக்கியத்துடன் வாழ்வோம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.